மா, நீங்க கிச்சன்ல என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? அவ எங்க? எங்கப்பா, நான் அவளை 1 மணி நேரமா கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எங்க வரா? இந்த முட்டி வலி பிரச்சனை மட்டும் இல்லைன்னா ஒத்த ஆளா எல்லா வேலையும் நானே பாத்துக்குவேன். அவள மீனா, மீனா, மேல என்ன பண்ணிட்டு இருக்க? கீழே வாடி. என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? ஏங்க அடிக்கிறீங்க? ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா வேலை செய்ய விட்டு நீ மேல ஜாலியா உட்காந்துருப்ப? டேய், என்னடா அது? பொம்பளை பிள்ளை மேல கைய வச்சுட்டு போ, உனக்கு ஆபீஸ் லேட் ஆகுதுல, கிளம்பு போ. இருங்கம்மா, இன்னொரு வாட்டி எங்க அம்மா வேலை செய்யறத பார்த்தேன், அப்படி கொன்றுவேன். டேய் விடுடா, எப்ப பார்த்தாலும் கை ஓங்கிட்டு போ, நேரம் ஆகுதுல. விடுமா, அவன் என் மேல இருக்கிற பாசத்துல ஒன்னு அடிச்சிட்டான். கவலைப்படாத. இதுக்குதான் உங்க கிச்சன் பக்கமே வராதீங்கன்னு சொன்னேன். எந்த வேலையும் செய்யாதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. டெய்லி என்ன அவர்கிட்ட அடி வாங்க வச்சுட்டே இருக்கீங்களே. கெஞ்சி கேட்டுக்கிறத, இதுக்கு மேல தயவு செஞ்சு எந்த வேலையும் செய்யாதீங்க. என்னால உங்க பையன் கிட்ட அடி வாங்க முடியல. யாரு எவனே தெரியாத உன்ன அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வருவான். நான் உன்னை மருமகளா ஏத்துக்கணுமா? அது நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்காதுடி. ஓன் வாயாலேயே என் புள்ள வேணான்னு சொல்லி கதற வச்சு உன்னை டைவர்ஸ் வாங்க வைக்கிறேன். அது வரைக்கும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்டி. மணி 6, கார்த்தி வர நேரம் ஆச்சே. அம்மாடி மீனா, மொட்டை மாடியில காய வச்சிருந்த துணி எடுத்துட்டியா? இல்ல நான் போய் எடுத்து மடிச்சும் கபோர்ட்ல வைக்கட்டுமா? இல்ல அத்தை, நான் மதியமே எடுத்து அயன் பண்ணி வச்சிட்டேன். ஓ அப்படியா? சரி, அப்ப நான் போய் நம்ம 2 பேருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்க கேப்பீங்கன்னு தெரியும், அதான் நான் முன்னாடியே போட்டு வச்சிட்டேன். இந்தாங்க அத்தை.